அங்காள பரமேஸ்வரியே முன்னோடி தெய்வமா. நான் சொல்றேன் புரிஞ்சுதா? இங்க நான் எப்படி மாரியா குந்தி இருக்கிறனோ அது போல காளியா அங்காள ஈஸ்வரியா உன் குலதெய்வம் உன் மந்தையில குந்தி இருக்குது. உன் முன்னோர் மூதாதையர்கள் மணி அடிச்சு பூஜை செஞ்ச மந்தையில இருந்து, நான் சொல்றேன் புரிஞ்சுதா, மணி அடிச்சு பூஜை செஞ்ச மந்தையில இருந்து, அரண்மனை வாசல் ஆடு கோழி அடங்காத ரணபூச போட்ட படையில இருந்து, உன் முன்னோர்கள் சேவிச்ச இடத்துல அங்காள பரமேஸ்வரியே குலதெய்வமா இருக்கக்கூடிய மந்தையில இருந்து ஓடோடி கனியும் பாக்கும் வச்சு தாய் வாசலே தஞ்சம் உண்டு பிள்ளை என்னைய பாக்குறதுக்காக ஓடோடி வந்திருக்கணும்னு நான் சொல்றேன். ஓடோடி வந்தவோருடைய மண் இருந்தும் ஆள முடியாம பொண்ணு இருந்தும் சூட்ட முடியாம இருக்கிறது அத்தனையும் இழந்து அங்கும் பங்காளிகளால தொந்தரவு மண்ணு மணியால வம்பு வழக்கு உன் அரண்மனையில விளக்கெறியணும்னு நீதி கேட்டு ஓடோடி தாய் வாசலே தஞ்சம் பண்ணி என் வாசலுக்கு வந்திருக்கணும். சொல்லுங்க, அரகரா சங்கரா அரண்மனை வாசல் தெய்வத்தை கொண்டணைக்கிற மந்தையில இருந்து ஓடோடி வந்திருக்கணும். மண்ணள்ளி கொடுத்தாலும் பொண்ணா விளையிற இடத்துல தெய்வத்தை கொண்டணைச்சு நாடி வந்த மக்களுக்கு நல்வாக்கு சொல்ற இடத்துல இருந்து ஓடோடி வந்திருக்கணும்னு நான் சொல்றேன். உடுக்கு எடுத்து டும்முன்னு தட்டி, நான் சொல்றது புரிஞ்சுதா, அரண்மனை வாசல் செத்த மாட்டு தோல் செவ்வேங்க கட்ட, உளுத்த மாட்டு தோல் உதிரவேங்க கட்ட, அந்த உடுக்க கையில எடுத்து தும்முன்னு தட்டுற ஓசையில அரண்மனை வாசல்ல முந்தி பிறந்தவே தொந்தி கணபதி முன்னடவாய் அரண்மனை வாசல்ல அவனுடைய பேரை சொல்லி அந்த வாணி கலைவாணி ஈஸ்வரி அவளுடைய நாமத்தை சொல்லி நீ மண்ணள்ளி கொடுத்தாலும் பொண்ணா விளையிற இடத்துல இருந்து கோடங்கிய கை தொட்டு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஓடோடி வந்திருக்கணும்னு நான் சொல்றேன். நான் சொல்றது புரிஞ்சுதா? மணி அடிச்சு பூஜை செய்யற வந்த முன்னோர்களுக்கு உடம்பப்பட்டது உடுக்க கையில் எடுத்து டும்முன அரண்மனை வாசல்ல ஓசை உடுக்கைய தொட்டு தும்முன ஓசையோட அரகரா சங்கரான்னு நாவுல வந்து உதிச்சு நீ மண்ணள்ளி கொடுத்தாலும் பொண்ணா விளையிற இடத்துல ஓடோடி வந்திருக்கணும்னு நான் சொல்றேன். அரண்மனை எல்லைய காவந்து பண்ற இடத்துல மாறி ஒரு புறமும் ஊர் பிடாரி ஒரு புறமும் தெய்வமா குந்தி இருக்குது. இப்ப ஓடோடி வந்த போர் இடத்துல பங்காளியா தம்பிக்கு இறங்கிருக்கு. அவர் இறக்கி விட்டு அவன் இந்த வரைக்கும் சாட்டினாலும் அவன் மனைவி இறந்து நான் தான் மறுபடியும் பூசாட்டான் நான் பூத்த வருஷம் வெளியே வருஷம். அதாவது தெய்வம் அப்படிங்கிறது யார் மேல அது வந்து குந்துதோ அது அதோடைய விருப்பம். நான் சொன்னது புரிஞ்சுதா? தெய்வம் வந்து குந்துறது அப்படிங்கிறது அதோடைய விருப்பம். தெய்வம் ஒன்னும் வழி வழியா இன்னாருக்குத்தான் வருவேன் சத்தியம் செஞ்சு கொடுத்திருந்தால் சத்தியத்துக்கு கட்டுப்படும். அப்படி இல்லையா தெய்வம் யார் மேல வேறாலும் வரலாம். இன்னார் மேல வரக்கூடாது என் மேலதான் வரணும்னு தெய்வத்தை கட்டுப்படுத்தியோ அடைச்சோ கொண்டு போய் சீசால போட்டு அடைக்க முடியாது. நான் சொல்ல புரிஞ்சுதா? ஆனால் ஒன்று செய்யலாம், ரெண்டு வழி இருக்குது.